guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my YouTube channel. ஏன் இவ்வளோ கிட்ட வந்து பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா என் பின்னாடி ரெஃப்ளெக்ஷன் தெரியுது. நான் ரொம்ப நேரமா நிறைய டேக் எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டில் வந்து என் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே தான் போகுது. ஓகே, இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னோட ஸ்கின் பயங்கரமாக வந்துட்டு என்ன சொல்கிறது டேமேஜ் ஆயிடுச்சு. அண்ட் பயங்கரமாக ஆக்னி வந்தால் பரவாயில்ல, ஸ்கின்னுனா வந்துட்டு ஆக்னிலாம் இல்லாமல் இருக்காது அப்படின்றது என்னோட இது. கிளியர் ஸ்கின், கிறிஸ்டல் கிளியர் ஸ்கின்லாம் நம்ம எவ்வளோ தெய்வத்தெல்லாம் வேணுனாலும் நமக்கு கிடைக்காது. அதை பற்றி எனக்கு பெருசாக வந்துட்டு வந்தா வரட்டும், கிடைச்சா லாபம், கிடைக்கலன்னா ஒரு நஷ்டமும் இல்லை அந்த மாதிரி. இந்த சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எனக்கு வந்து பெயின்ஃபுல்லான ஆக்னியாக இருக்குது. ஒரு 2-3 வந்துருச்சு. ஸோ அதனால என்னால் பெயின் தாங்கிக்க முடியல. ஸோ வந்து நான் ஓகே, என்னோட ஸ்கின் ஏதோ கேட்குது போல், அதுவே என்னை கூப்பிட்டு கேட்கும், ஏதாவது கொஞ்சம் ஸ்கின் கேர்லாம் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் பொழைச்சிப்பேன், இல்லைன்னா வந்துட்டு நான் இப்படியே போய் சேர வேண்டியதான். அந்த மாதிரி இருக்கும்போது தான், அந்த மாதிரி நிலைமையில தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்கின் கேரை சீரியஸாக எடுத்துப்பேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஆக்சுவலி என்கிட்ட ட்ரைபாட் இல்லை, அதனால வந்துட்டு நான் அப்படியே ஒரு டேபிள் செட் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். அந்த வீட்டில் என்னோட ட்ரைபாட் இருக்கா, அதனால எடுத்துகிட்டு வர சோம்பேறித்தனமாக இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்துட்டு நான் ஸ்கின் கேராக பண்ணதில்லை, மாய்ஸ்சரைசர் அண்ட் இது சன்ஸ்க்ரீன் எல்லாமே வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணது. ஈவன் என்னோட ஷாம்பூலேருந்து எல்லாமே நான் வந்து ஃபியூ மந்த்ஸ் பேக் இதே மாதிரி எனக்கு ஸ்கின் செம்மையாக டேமேஜ் ஆச்சு. அந்த மாதிரி டைமில் தான் நான் போய் டாக்டரை மீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். 8 மாதம் முன்னாடி இருக்கும் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அப்போ போயிட்டு ஸ்கின் வந்துட்டு அவங்க என்னன்னா 2 மந்த்ஸுக்கு அப்புறம் என்னை வந்து பார்க்க சொன்னாங்க. அது அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஸோ அதனால நான் அதுவே கொஞ்சம் ஃபெட்டப் ஆயிட்டேன். பட் டாக்டர் நல்ல டாக்டர் தான், அதனால நான் அப்படியே கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு விட்டுட்டேன். அவங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது எப்போ கேட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பேறித்தனமாய், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக என்னாச்சுன்னா நான் அவங்க கொடுத்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலே எனக்கு வந்துட்டு டங் 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 டங்குன்னு அப்படியே இப்படி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் வரும்ல நம்ம மூஞ்சி, இதுக்கு மேலே இதை போட்டேன்னா வந்துட்டு செட் ஆகுது, இதை போட்டாலே நமக்கு வந்து போடவே பிடிக்காது, அந்த ஃபீலிங்கே பிடிக்காதுன்னு ஆயிடும்ல. ஸோ அந்த மாதிரி டைம் நீங்கள் இப்போ கேட்கலாம், ஏன் வந்துட்டு திருப்பி நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் சஜஷன் கேட்கல, நீங்களே ஏன் இப்போ ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் வந்துட்டு நான் அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து இப்போ என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது, நான் இந்த ப்ராடக்ட்லாம் வந்துட்டு நான் போட்டேன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் விட நானே வந்துட்டு என் ஸ்கின்னை சரி பண்ணிப்பேன் அப்படின்னு. அது வேற ஒன்றும் கிடையாது, அது மன பிராந்தி எனக்கு. ஏன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு ரொம்ப இயர்ஸாக வந்துட்டு ஆசை. அதை வந்துட்டு எப்படி வந்து நிறைவேற்றிக்கணும் அப்படின்றப்போ ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் வரும்ல, இப்போ நீ இதை வந்துட்டு ட்ரை பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி என் மண்டைக்குள்ளே உட்காந்துச்சு. இப்போ நான் என்னதான் டாக்டர் எனக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுத்தாலும் வந்துட்டு நான் வந்து இல்லை இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் திருப்பி வந்துட்டு காசு வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால சரி, இப்போ எப்படியோ நாஸ்தி ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் வந்து மோசமாக போனாலும் அந்த பழியை நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி நானே வந்துட்டு என்னோட நாலேஜ் வச்சு கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் சர்ச் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. எஸ், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் பர்ச்சேஸ்ன்னு சொல்வேன், நியூவாவோட பிம்பிள் பேட்ச். நான் இது வரைக்கும் பிம்பிள் பேட்சே யூஸ் பண்ணதே கிடையாது, ஏன்னும் எனக்கு தெரியாது. ஏன் நான் யூஸ் பண்ணது கிடையாது, நான் நினச்சேன் அது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், நம்ம எடுத்தால் வந்துட்டு அந்த ஃபேஸில் இருக்க ஹேர்லாம் பிச்சுட்டு வந்து அதுவே நமக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரிலாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சு வச்சுருந்தேன். பட் இந்த நோவாவோட பிம்பிள் பேட்ச் வந்து சூப்பராக இருக்குது. பிகாஸ் இது வந்து சிலிக்கான் தானே, எங்கேயோ படிச்சேங்க, இது சம்திங் சிலிக்கான், அந்த இது வரும்ல அந்த பேட்ச் வந்து சிலிக்கானால பண்ணது. இதுவே நம்ம இந்த சான்ஃபியோடது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சிந்தட்டிக்கோ பிளாஸ்டிக் சம்திங்ன்ற
பிளாஸ்டிக் சம்திங். அது சும்மா நம்ம வச்சாலே அது நைட்டே வந்து ஃபால் ஆஃப் ஆயிடும். அது நல்லாவே இருக்காது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது வந்து நல்லா கிரிப்பா பிடிச்சுக்கும். அண்ட் பிம்பிளும் வந்து எனக்கு வந்திருக்கு. கியூர் ஆயிருக்கு. ஸோ இதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சம் வாட் எவ்வளோ, இது வந்துட்டு 159 rupees. இதுல வந்து சாலிசைக்ளிக் ஆசிட் இருக்கு, ஹைட்ரோகாலிக் ஆசிட் இருக்கு, ஹைட்ரோகோலைட் ஆசிட் இருக்கு. ஸோ அதனால இது சேஃப் டு யூஸ். என்னோட ஸ்கின்னுக்கு இது ரொம்ப சேஃபா இருந்துச்சு. ஒன்றும் வந்துட்டு பெருசா எனக்கு அலர்ஜி எதுவுமே காட்டல. திஸ் இஸ் நைஸ். உங்களுக்கு வேணும்னா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டே இருந்தது. இது வந்து ஒன்றும் எனக்கு நியூ ப்ராடக்ட் கிடையாது. இது வந்துட்டு கெமிஸ்ட் அட் பிளேயோட அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் சொல்லி இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ பார்த்து தான் நான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் வந்து வாங்கினது. இந்த மாதிரி அண்டர் ஆர்ம்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பிக்மெண்டடாக இருக்கிறது. எனக்கு அந்த ஆஃப்டர் டெலிவரி டைமில் கொஞ்சம் அந்த மாதிரி பிக்மெண்டடாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்துட்டு இந்த வீடியோலாம் நிறைய பார்க்கவும் நான் வந்துட்டு ஐ ஜஸ்ட் இன்வெஸ்டட் இன் திஸ் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ண அப்புறம் எனக்கு போயிடுச்சு உண்மையா. அதெல்லாம் நான் வீடியோ எடுத்தெல்லாம் வைக்கல. அது வந்துட்டு எனக்கு நிஜமாவே அது இந்த டார்க்கா இருந்த அண்டர் ஆர்ம்ஸ் வந்துட்டு எனக்கு ரெக்கவர் ஆகி இப்போ எப்பவும் போல இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இதோட அதே மாதிரி இதுல வந்துட்டு கண்ட்ரோல் பாடி ஆர்டர்னு போட்டிருக்கு. எனக்கு வந்துட்டு பாடி ஆர்டர்லாம் வந்துட்டு பெருசா வராது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா என் ஹஸ்பண்டுக்கு அந்த ஆர்டர்னஸ் இருக்கும். அவரும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஆக்சுவலி ஹீஸ் மச் பெட்டர். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 399 rupees வருது. இது நீங்கள் நைக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நைக்கா ஒரு டிரா அந்த மாதிரி ஆப்லலாம் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்டோட கிடைக்கும். ஸோ யூ கேன் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் ரீசர்ச்லாம் பண்ணாமல் திடீர்னு வாங்கின ஒரு ப்ராடக்ட். ஒரு மாதிரி எனக்கு என்ன சொல்கிறது, என்னோட மாய்ஸ்சரைசர், என்னோட சீரம் நான் ஆர்டர்லாம் போட்டு வச்சிட்டேன். பட் போட்டு வச்ச அந்த ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு எனக்கு ஸ்கின் பயங்கரமாக இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சுது. ஏதாவது குடுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் ஒரு அவசரத்துக்கு வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் ஆர்டர் பண்ணேன். பெருசாக நான் ரீசர்ச்லாம் பண்ணல. சும்மா இந்த மாதிரி சாட் ஜிபிடி கிட்ட போட்டு திடீர்னு அந்த டைமில் எனக்கு இரிட்டேஷன் தாங்க முடியாமல் நான் பண்ண ஃபேஸ் வாஷ் தான் இது. இட்ஸ் அ மினிமலிஸ்ட் ஸ்கின் சயின்ஸ் சாலிசைக்ளிக் ஆசிட் பிளஸ் LHA 02 கிளென்சர். இந்த ப்ராடக்ட் பெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் போட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன்னா ஃபேஸ் கிளீனாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை, ஃபேஸ் கிளீனாக தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ப்ராடக்ட் அலோன் எனக்கு வந்துட்டு இந்த ஆக்னி இரிட்டேஷன்லாம் கம்மி பண்ணுச்சு. ஆக்னி எல்லாம் கொஞ்சம் காம் பண்ணுச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து உடனே உங்களுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்கோம் போல. ஸோ என்னோட ஸ்கின் நிஜமா காம் ஆச்சு வித்தவுட் மாய்ஸ்சரைசரே எனக்கு இன்னும் வரல. அப்படிலாம் வந்துட்டு எல்லாமே அது வந்து அழகா காம் பண்ணுச்சு. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பண்ண வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் இது. ஐ எம் வெரி 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 தேங்க்ஃபுல் டு திஸ் ப்ராடக்ட். இதோட MRP பார்த்தீங்கன்னா 300 rupees வருது. அண்ட் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ஆஹா க்ளோன்னு ஒன்று. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் மாய்ஸ்சரைசர் எதுவுமே போடுறது இல்லைல்ல. ஸோ அதனால எனக்கு ட்ரை ஆன ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு. அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பேக்கப் ஒரு ஜெல் கிளென்சர் இருந்தது. ஐ மீன் ரொம்ப மைல்டு கிளென்சர். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கிளென்சர் செட்டஃபிலோட கிளென்சர் தானே இருக்கும். மைல்டு கிளென்சர் ஒன்று இருக்குமே, ஒயிட் பாட்டில் ப்ளூ கலர் மூடி போட்டு. அந்த கிளென்சர் ஆக்சுவலி எல்லா ஸ்கின் டைப்புக்குமே நல்லா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப மைல்டா யூஸ் ஆகும் அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நம்பி நான் வாங்கினேன். அதை வாங்கி எனக்கு 1 year கிட்ட ஆயிடுச்சு. ஆனா நான் இன்னும் அந்த பாட்டிலை வந்து காலி பண்ணல. பிகாஸ் ஐ நெவர் ஃபெல்ட் கம்ஃபர்டபுள். ஆயிலி ஸ்கின்னா நான்
எப்போ போட்டாலும் சரி எனக்கு ஒரு மாதிரி ஒரு கிளீனாவே இல்ல. எனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ண ஃபீலே வர மாட்டேங்குது. அத போட்டாலே எனக்கு வந்துட்டு ஏதோ பிம்பிள் வரப்போது. ஒரு மாரி நமக்கு ஒரு மாரி ஹீட்டா இருக்கும் தெரியுமா? ஃபேஸ் பிம்பிள் வர்ற முன்னாடி ஒரு மாரி இரிட்டேட் ஆயி ஹீட்டா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. நமக்கு டிங்லிங் சென்சேஷனா. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த இந்த மினிமலிஸ்ட் ப்ராடக்ட் வாங்குற முன்னாடி அந்த கிளென்சர் தான் போட்டேன். ம்ஹ்ம். பயங்கர இரிட்டேட் ஆயி நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இரிட்டேஷன் போய் தான் நான் இந்த இன்ஸ்டன்ட் ஃபேஸ் வாஷே வாங்கினேன். இன்ஸ்டன்ட்டா சர்ச் பண்ணி இன்ஸ்டன்ட்டா வந்துட்டு நான் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்லயே போட்டு நான் இத பை பண்ணேன். ஸோ எனக்கு அது செட் ஆகல. ஆனா நெறைய பேருக்கு அது செட் ஆகுதுன்றாங்க. எனக்கு தெரியல. ஸோ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது மை மை ஓஜி ப்ராடக்ட் டாட் அண்ட் கீ. டாட் அண்ட் கீ பொறுத்த வரைக்கும் இப்போ கூட வந்துட்டு டாட் அண்ட் கீ வந்துட்டு நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரேண்டமா பிக் பண்ணி நான் போட்டேன்னா எனக்கு செட் ஆகும். எனக்கு தெரியல என் ஸ்கின்னுக்கு அது செட் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் இருக்கும். எல்லாமே டாட் அண்ட் கீ ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே எனக்கு செட் ஆயிருக்கு. எக்ஸப்ட் நயாசினமைடோட சீரம் தவிர்த்து எல்லாமே எனக்கு வந்து செட் ஆயிருக்கு. இந்த வாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது இந்த சாலிசைக்ளிக். ஏன்னா ஆல்ரெடி நான் சாலிசைக்ளிக் ஃபேஸ் வாஷ் வச்சிருக்கேன். இப்போ சாலிசைக்ளிக் சீரம் வேணும் எனக்கு. அப்படின்றதால நான் சேஃபர் சைடா வந்துட்டு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்துட்டு தேடி போகாம நான் டாட் அண்ட் கீழே வந்துட்டு ஓகே நம்ம இதுவே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இதையே பை பண்ணிக்கிட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு இது தெரியாது. ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு தெரியாது. சாலிசைக்ளிக் ஆசிட் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் இஷ்டத்துக்கு எவ்ரிடே போட்டு 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 நைட்ல போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த என்னது சீசா பிளஸ் சம்திங் ஏதோ இருக்குமே அந்த மாய்ஸ்சரைசர் டாட் அண்ட் கீது அந்த பச்சை கலர் பாட்டில் அதை எடுத்து போட்டு 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 நான் தூங்கிடுவேன். எனக்கு தெரியவே தெரியாது. இப்போதான் நான் எல்லாமே ஒன்று ஒன்றும் எப்படி யூஸ் பண்ணணும், வீக்லி எத்தனை டைம் யூஸ் பண்ணணும், இது காலையில மார்னிங் ஏன் வளர்றேன் காலையில நைட் யூஸ் பண்ணுமா இல்லை காலையில மட்டும் யூஸ் பண்ணுமா இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ப்ராடக்ட். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து வராதா அப்படின்னு சொல்லி நானுமே தேடிட்டே இருந்தேன். ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு இதை சொல்லியிருந்தாங்க, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, இந்த ப்ராடக்ட் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் இதுக்கு ஒரு ட்ரை கொடுத்துருக்கேன். வாஸ்லினோட இன்டென்சிவ் கேர் கோகோ ரேடியன்ட் பாடி ஆயில். இந்த பாடி ஆயில் வந்துட்டு நம்ம போட்டா என்ன சொல்றது நான் ஸ்டிக்கியா இருக்குமா, நமக்கு வந்துட்டு நல்லா ஷைனிங் கொடுக்குமா, அண்ட் நல்லா மொத்தத்துல வந்துட்டு நம்ம பாடி ஆயில் போட்டா பளபளன்னு இருப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு மூஞ்சி வந்துட்டு ஆயிலி ஸ்கின் தவிர்த்து என் பாடிலாம் செம்ம ட்ரையா இருக்கும். ரொம்ப ட்ரையான வந்துட்டு என்னோட கால் கையெல்லாம். ஸோ அதனால நான் இதை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see how it works. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் நிறைய கதை பேசிட்டே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட வெரி வெரி எப்படி சொல்றது, என்னோட பக்கெட் லிஸ்ட் ப்ராடக்ட், என்னோட கனவு ப்ராடக்ட், ரொம்ப நாளாக வந்து நான் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட் வந்துட்டு உங்கள் கூட அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் guys, டேக் கேர்.